யாக்கோபு 1:5 இப்படியாக சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானங்கிறது நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு ஞானம் வேணும். படிக்கிற விஷயமா இருக்கலாம், அதுக்கு நமக்கு ஞானம் வேணும். வேலை ஸ்தலங்கள்ல நமக்கு ஞானம் வேணும். இன்னும் சில காரியங்கள் நமக்கு புரியாம இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும். அது மட்டும் இல்ல, பேசுற வார்த்தைகள்ல கூட நம்ம ஞானமா பேசணும். இப்படி பல நேரங்கள்ல நமக்கு ஞானம் முக்கியமா தேவைப்படுது. இந்த ஞானத்தை மனுஷங்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளை படைச்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் இதை நமக்கு கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு தராம இருக்க மாட்டாரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டா அவர் சம்பூர்ணமா நமக்கு தருவாரு. நமக்கு ஏதாவது ஒண்ணு புரியல அப்படின்னா இந்த உலக மனுஷன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஒரு வாட்டி சொல்லி தருவாங்க, 2 வாட்டி சொல்லி தருவாங்க, ஏன் 3 வாட்டி கூட சொல்லி தருவாங்க. இதுக்கு மேல நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க கோவப்படுவாங்க. இதுவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தாராளமா தருவாரு. பரிசுத்த வேதாகமத்துல சாலமோன் ஞானியை குறித்து பார்க்கலாம். அவர் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கும்போது ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லல. ஆண்டவர் அவர் கேட்டதுக்கு அதிகமா ஞானத்தையும் செல்வத்தை ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தாரு. நம்மளும் ஏசப்பா கிட்ட ஞானத்தை விரும்பி கேட்கும்போது அவரும் நமக்கு ஞானத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.